ஒரு ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் பங்குலாம் தர முடியாது, அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி கதையை மூட்டார். மூடிட்ட உடனே இவங்க என்ன பண்ணிருக்கணும், நேராக ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சிக்கிட்டு ராகுல் காந்தி பதவி தர மாட்டேன்றாங்க, அதனால கூட்டணி உடச்சிக்கிறோம். 2014 தேர்தலில் வந்துட்டு டெபாசிட் எடுத்தவர் யாரு, மாணிக்கம் தாக்கூர். 38 தொகுதியில் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை. இவங்க வந்துட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், எங்களால் தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. பிஜேபியோட தனித்து களம் இருந்துச்சு, ஆனால் அந்த தேர்தலில் நீங்கள் வந்து களத்தை விட்டே ஓடிட்டீங்க. அப்போ உங்களுடைய கட்சியினுடைய பலம் என்னது, ஓட்ட முடிக்கிற பலம் தானே? கேசி வேணுகோபால் அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்திருக்காரு. முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டதாகவும் அதை வந்து மறுத்ததாகவும் சொல்லப்படுது. இவர் திடீர்னு வந்துட்டாரு, திமுக ஒன்றும் அடைக்கல, வருகிறார், திமுக தலைமையோட பேச்சுவார்த்தை நடத்துவார் அப்படிலாம் எதுவுமே இல்லையே. அப்போ திடீர்னு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டால் என்ன, நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றதுனா நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மணிசங்கர் ஐயர் சொன்ன ஒரு விஷயம், இந்தியா கூட்டணியில ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்றால் தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரதமராக முடியும். அதுக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அது வந்து வயதாகி விட்டது, அவர் வந்து விரக்தியில பேசுறாரு. கூட இருக்கிறவன் யாருன்றது ராகுல் காந்திக்கு தெரியும். இந்த இந்தியா கூட்டணி தானே பீகாருக்கு வந்துட்டு ஸ்டாலினை கூப்பிட்டு மக்களிடையே பேச வச்சுச்சு. அதுக்கு கிடைச்ச ரிசப்ஷன் என்ன? இவங்க 2 பேர் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுத்தாதான் திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து அழைப்பாங்க. 17 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, யாரும் பேசல. மாணிக்கம் தாக்கூர் அல்லாம 9 பேர் எம்பிகள் இருக்காங்க தமிழ்நாடு புதுச்சேரியில், யாரும் பேசலையா? எங்களுக்கு கூட்டணியில் ஆட்சி இல்லையா, கூட்டணியில் எங்களுக்கு பங்கு கிடையாது, அதிகாரத்தில் பங்கு கிடையாது, நான் உடனே உங்களோட இதை ரிசைன் பண்றேன், அப்படி யாராவது ரிசைன் பண்ணாங்களா? சார், திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதாவது காங்கிரஸ் வந்து முன்வைக்கும் ஒரு விஷயம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது. டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கு வந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து கடிதமும் அனுப்பியிருக்காங்க. இந்த கூட்டணி குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார், நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இதில் நம்ம கருத்து சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா அறிவுள்ளவங்க ஏதாவது ஈடுபட்டோம்னா அதில் கருத்து சொல்லலாம், 4 பேரோட கருத்தை ஆராய்வாங்க. இது எப்படி அப்படின்னா, வேற ஒருத்தனுக்காக காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இவங்க வேலை செய்கிறாங்க. இப்போ எப்படி செங்கோட்டையன் அதிமுக இருந்துட்டு பாஜக வேலை செஞ்சாரோ, வேலை செஞ்சு ஒன்றும் இல்லாத போயிட்டு உருப்படாத போயிட்டு கடைசியில் தாவேகால போய் சேர்ந்தாரோ, அதே மாதிரி அடுத்த ஒருத்தர் புறப்பட்டுருக்காரு. 2 பேர் புறப்பட்டுருக்குறாங்க. ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு எம்பி மாணிக்கம் தாக்கூர். இவங்க 2 பேர் புறப்பட்டாங்க. அதில் ஜோதிமணி மாட்டிக்கிறதுக்கு இருந்துச்சு, நல்ல வேலை தப்பிச்சிருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இவங்க 2 பேரும் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் தலைவர் இருக்கிறாரு, அவர் தெரியும், உங்களுக்கு திருச்சி வேலுச்சாமி, எல்லாம் இருக்கிறாங்க. சரி, எல்லாம் சரியாக போட்டோம். விட என்ன அப்படின்னம்னா, திமுகவோட ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க. அதானே வந்துட்டு இவருடைய முக்கியமானது. அதிக இடம் கேட்குறாங்க அப்படின்றது அது ஒரு சாதாரண விஷயம். விடுதலை சிறுத்தைகள் கேட்பாங்க, தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கேட்கும், தமிழக வாடுறுமை கட்சி கேட்கும், 2 கம்யூனிஸ்டுகள் கேட்பாங்க. திமுகலே வந்துட்டு திமுக நம்மளுக்கு நிறைய இடத்துல போட்டியிட வேண்டிய தலைவர் அப்படின்னு அவங்க தான் கேட்பாங்க. ஸோ நிறைய இடத்துல போட்டியிடணும் அப்படின்றது ஒரு கட்சி எதிர்பார்க்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கொள்கை ரீதியாக விடுதலை சிறுத்தைகள் அந்த முடிவெடுத்தாங்க. அப்படி ஒரு முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. ஒரு மாநாடு போட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் உண்மையான கூட்டணி ஆட்சிக்கு அத்தாட்சி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு கூட போட்டது கிடையாது. இல்லை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அப்படி பேசிச்சாருன்னா இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க மற்ற மாநிலத்தில் செய்கிறது இல்லை, அதனால தமிழ்நாட்டில் கேட்கறது இல்லை. ஸோ இவர் ஏன் கேட்குறாரு அப்படின்னம்னா, இவர் வந்துட்டு பிஜேபிக்காக திமுக காங்கிரஸ் அந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணி வந்துட்டு பலமாக இருக்குது, இந்த கூட்டணியை வந்துட்டு பலவீனப்படுத்தணும்னு பாஜக நினைக்கிறாங்க. ஸோ இவங்க பேசுகிறாங்க, இவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த காங்கிரஸ் கட்சி எந்த இடத்துல தனிப்பட்ட முறையில் தான் ஒரு பலம் வாய்ந்த சக்தி அப்படின்னு நிரூபிச்சிருக்க சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 10 ஆண்டு காலம் ஆகுது திமுகவோட அவங்க வந்துட்டு கூட்டணியில் இருந்து தொடர்ந்து 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2016 அப்போ ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு இல்லை, அந்த உள்ளாட்சி தேர்தலில் எல்லா கட்சியும் போட்டிக்கிட்டாங்க, காங்கிரஸ் மட்டுமே போட்டியிட வரல. ஏன்னா தனிச்சு நிற்கணும், ஏங்க மானபேட புதன் விட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தான் போயிட்டு தன்னுடைய தொகுதியில் போய் இருக்கிற நகரசபை பஞ்சாயத்துக்களில் வந்துட்டு காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தி ஜெயிச்சாங்க. அவங்க தான் இன்றைக்கி பிஜேபிக்கு போன விஜயதரணி. அவங்கள தவிர வேறு யாரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. இன்றைக்கி இவரெலாம் இருக்காரு, இவரெலாம் 2014 தேர்தலில் வந்துட்டு டெபாசிட் எடுத்தவர் யார், மாணிக்கம் தாக்கூர். அந்தாண்டு இருக்கிறாங்களே அந்த பெரிய அக்கா, அரசியல் முதிர்ச்சி பெற்ற ஜோதிமணி, அவங்களும் டெபாசிட் இழந்தவங்க. எல்லாம் டெபாசிட் தான். ஒருத்தர் கூட உருப்படியாக ஜெயிக்க முடியலன்னா என்ன, டெபாசிட்டே வாங்கலை. அப்படியாப்பட்டது கன்னியாகுமரியில் மட்டும் காங்கிரஸ் டெபாசிட் வந்துச்சு, மற்ற 38 தொகுதியில் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை. இவங்க வந்துட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், எங்களால் தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சரி,
அவர் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் பங்குலாம் தர முடியாது, அது சரிப்பட்டு வராது, அது எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி கதையை மூட்டார். மூடிட்ட உடனே இவங்க என்ன பண்ணியிருக்கணும், நேராக ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சிக்கிட்டு நேராக போய்ட்டு ராகுல் காந்தி இந்த மாதிரி அவங்க பங்கு தர மாட்டேன்றாங்க, ஆட்சியில் பதவி தர மாட்டேன்றாங்க, அதனால் நம்ம கூட்டணியை உடச்சிக்கிறோம், நம்ம தனியாக போட்டிடுவோம், இல்லாட்டி தாவேகாவோட போட்டிடுவோம்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் நடக்கலை? ஸோ நோக்கம் என்னன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து குழப்பறது. இவருக்கு ஆதரவாக யாராவது எம்எல்ஏக்கள் இருக்காங்க? மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவாக ஏதாவது எம்எல்ஏக்கள் இருக்காங்க? யாராவது ஒரு எம்பி இருக்கிறாங்க? யாருமே இல்லை. அப்போ இவர் மட்டும் ஏன் தனியாக நின்று கத்திக்கிட்டு இருக்காரு சொல்லுங்க. இப்போ ஆக அவருடைய நோக்கம் இந்த கூட்டணியை சிதைப்பது, பாஜக அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் வேலை செய்கிறார், வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து மணிசங்கர் ஐயர் சொன்ன ஒரு விஷயம், இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்றால் தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரதமராக முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார். அதற்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அதற்கு ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது அவர் வந்து வயதாகி விட்டது, அவர் வந்து விரக்தியில் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து திமுகவை சீண்டியிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்களாகட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களாகட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி சீண்டிகிட்டே இருக்காங்க. இவருக்கு மேலே வந்து நடவடிக்கை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய போகுதுன்றது காங்கிரஸ் கட்சிக்கு தான் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி தெரியும், திடீர்னு அவர் வந்துட்டு விஜயை சந்திச்சார். கேட்டால் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் அப்படின்னாங்க. ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் அப்புறம் கொஞ்ச நாள் பிடிச்சி பார்த்தோன்னா இவர் வந்துட்டு மயிலாடுதுறையில் போட்டியிடுறதுக்கு சீட்டு கேட்டார் அப்படின்னாங்க. அப்போ ஏன் ராகுல் காந்தி தரல? ஏன் சுதாக்கு கொடுத்தாரு அவர்? அப்புறம் தான் கூட இருக்கிறவன் யாருன்றது ராகுல் காந்திக்கு தெரியும். ஸோ பேஸ்ட்டு போட்டோம் அப்படின்ட்டு அவர் விட்டுருக்காரு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை. ரெண்டாவது, மணிசங்கர் ஐயரை தான் சொல்லட்டும், அவர் விரக்தியில் சொல்கிறாரா வேட்கையில் சொல்கிறாரா அது வேற கதை. கேட்குறது என்ன அப்படின்னோம்னா, உங்களுடைய காங்கிரஸ் இதே இந்தியா கூட்டணி தானே பீகாருக்கு வந்துட்டு ஸ்டாலினை கூப்பிட்டு மக்களிடையே பேச வச்சுச்சு. அதுக்கு கிடைச்ச ரிசப்ஷன் என்ன? நல்லா இருந்தது இல்லை? அப்போ என்ன அர்த்தம்? இந்த மக்கள் விரும்புகிறாங்க ஸ்டாலினுடைய லீடர்ஷிப்பை, இந்த எல்லையும் தாண்டி மக்களுக்கு வந்துட்டு அவருக்கு ஆதரவு இருக்குது அப்படின்றது தானே. அப்போது இதை வந்துட்டு இன்னொருத்தர் சொல்லி தான் தெரியணுன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மாணிக்கம் தாக்கூருக்கு அது பிடிக்கல, அதனால் அவர் பேசுகிறார், அவ்வளோதான். சரி, இன்னொரு விஷயம் சொல்லப்படுறது என்னன்னா, இப்போ இவங்க 2 பேர் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுத்தாதான் திமுக வந்து காங்கிரஸை கூட்டணிக்கு வந்து அழைப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. கிடையாது, அப்படி ஆகாது. ஏன்னா இவங்க 2 பேரை விட்டு வேறு யாருமே வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில் இவங்களை ஆதரிக்கலையே. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சத்தியமூர்த்தி பவனில் இயங்குது, அங்கேருந்து இவங்க வந்துட்டு யாரும் பேசலையே. அங்கேருந்து யாருமே பேசலையே. 17 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, யாரும் பேசலை. மாணிக்கம் தாக்கூர் அல்லாமல் 9 பேர் எம்பிகள் இருக்காங்க தமிழ்நாடு புதுச்சேரியில், யாரும் பேசலையே. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் உள்ளாட்சி, எங்களுக்கு கூட்டணியில் ஆட்சி இல்லையா, கூட்டணியில் எங்களுக்கு பங்கு கிடையாது, அதிகாரத்தில் பங்கு கிடையாது, நான் உடனே உங்களோட இதை ரிசைன் பண்ணுறேன், அப்படி யாராவது ரிசைன் பண்ணாங்களா? எதுவும் இல்லைல்ல. அதனால் இவங்களை முன் வச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாது. சார், அதே மாதிரி வந்து திருமாவளவன் அவர்களும் சொன்ன ஒரு விஷயம், காங்கிரஸ்க்கு வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, அதே மாதிரி எங்களுக்கும் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும், அதுக்கான கோரிக்கை எங்களுக்கு இருக்குது, ஆனால் அதுக்கான அழுத்தம் வந்து நாங்கள் கொடுக்கல, ஆனால் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அது அவங்க கொள்கை ரீதியாக எப்போ டிக்ளேர் பண்ணிட்டாங்க, 2009 இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றது தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி. எவ்வளோ மக்கள் இயக்கத்தெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க, எவ்வளோ போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி எங்கள் ஓட்சோர் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு திருட்டை பற்றி பேசும்போது இங்கே போராட்டம் நடத்திய, தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் நடத்திய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான், இல்லையா? திருமாவளவன் தான் நிறைய பேசினார். பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி அந்த கட்சி நிறைய பேசிச்சு. அந்த கட்சி கூட்டணியில் அது கேட்குறதுக்கு தனிச்சு போட்டியிட முடியும். பொது தொகுதியில் நின்று விடுதலை சிறுத்தைகளுடைய வேட்பாளர் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா 2 பேர் பொது தொகுதியில் ஜெயிச்சவங்க, புரியுதுங்களா? அப்படியேப்பட்ட ஒரு கட்சி அது. அவங்க கேட்கலாம், அதுக்கு உரிமை இருக்குது. எப்படி வந்து காங்கிரஸ் உரிமை இருக்குன்னு சொல்கிறாரு இவர்? என்ன அடிப்படை? ஒரு தேர்தலில் வந்துட்டு தனித்து களம்பிறங்கிறது பிஜேபியோட தனித்து களம்பிறங்குச்சு. ஆனால் அந்த தேர்தலில் நீங்கள் வந்து களத்தை விட்டே ஓடிட்டீங்க. அப்போ உங்களுடைய கட்சியினுடைய பலம் என்னது? ஓட்டம் பிடிக்கிற பலம் தானே? கிடையாது. அந்த கட்சிக்கு எப்படி வந்துட்டு ஆட்சியில் அதிகாரத்துக்கு குரல் கொடுக்க முடியும், கேட்க முடியும்? எப்படி அது உரிமையாகும்? வாய்ப்பு இல்லை. கேசி வேணுகோபால் அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி அவர் ஏர்போர்ட்டில்
பத்திரிகையாளர் சந்திக்கிறப்போ பத்திரிகையாளர்கிட்டையும் அவர் எதுவுமே பேசவும் இல்லை. இதை தொடர்ந்து வந்து முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டதாகவும் அதை வந்து மறுத்ததாகவும் சொல்லப்படுது. இது உண்மையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அது நம்ம சொல்ல முடியாது. எனக்கு நான் கேள்விப்படாத ஒரு விடயம். அப்படி சந்திக்கணும்னு விருப்பப்பட்டாருன்னா அவர் வந்துட்டு சந்திக்கட்டும், அப்படி தான் பார்ப்பார் ஸ்டாலின். அப்படி வேணான்னு முடிவு எடுத்தார் அப்படின்னா பரவாயில்ல, டிகே ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வந்துருக்கணும். நான் சொல்லி நீங்கள் வரீங்க, நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றதுலாம் நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, புரியுதுங்களா? இவர் திடீர்னு வந்துட்டாரு, திமுக ஒன்றும் அடைக்கலை, அப்படி ஒரு செய்தியே கிடையாது. வருகிறார், திமுக தலைமையோட பேச்சுவார்த்தை நடத்துவார், அப்படிலாம் எதுவுமே இல்லையே. அப்போ திடீர்னு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டால் என்ன பண்ணுவார்? வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பேசாது இருப்பாங்க, அவ்வளோதான். அதான் நடக்கும். ரெண்டாவது, ஸ்டாலினுக்கு தெரியும் பின்னாடி யாரெல்லாம், மாணிக்க தாக்கூர் பின்னாடி யார் இருக்கிறது அப்படின்றதுலாம் தெரியும். எனக்கே தெரியுதுல்ல கேசி வேணுகோபாலன்ட்டு. ஏன்னா அவர் விஜய் ரசிகர். அவர் என்ன, விஜய் அங்கே வந்துட்டு கேரளாவில் வந்துட்டு நின்றுட்டு கையாட்டினார், செல்ஃபி எடுத்தார் அப்படின்னு தனக்கு ஓட்டு விடும், சீஃப் மினிஸ்டர் ஆகலான்னு நினைக்கிறாரு. கேரளா பற்றி அந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய அறிவு அவ்வளோதான். அப்புறம் இது தெரியாத ஸ்டாலினுக்கு இந்த ஆளை பற்றி எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தேவையில்லைன்னு விட்டுட்டு இருப்பார், அவ்வளோதான். சரி, ஒவ்வொரு நாளும் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து செய்திகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு இருக்கு. இதற்கான பேச்சுவார்த்தைகள் முடியுமா? ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் இந்த விஷயங்கள் நடக்குதா சார்? ஆமாம், தெரியும். ஆனால் அவர் கண்டுக்க முடிய மாட்டார். ஏன்னா இறுதி முடிவு யார் கையில் இருக்குது? ஸ்டாலின் கிட்டையும் ராகுல் கிட்டையும் இருக்குது. அப்போ பார்த்துக்கலாம், ஜஸ்ட் லீவ் தம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. கேரி ஆன் வித் யுவர் பிஸ்னஸ், லெட் அஸ் see at the end. Let them speak whatever they want. It's not going to affect anything அப்படின்ட்டாருன்னா முடிஞ்சு போச்சு தாங்க. ஸோ இதற்கான ஒரு முற்றுப்புள்ளி எப்போ கிடைக்கும் சார்? இதுக்கான ஒரு முடிவு முற்றுப்புள்ளி வந்துட்டு ஒரு 22ஆம் தேதி அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு அவர் சொல்லிடுவார். எல்லா கட்சியும் இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு காங்கிரஸுக்கு அறிவிக்கணும். அவங்க வருவாங்க, அந்த கம்பெனி அந்த குழு வரும், அந்த குழுக்கிட்ட சொல்லுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுத்தம் கொண்டு பறிவுல தான் மிச்சம் இருக்குது, எடுத்துக்கங்க, அவ்வளோதான். காங்கிரஸ் கேட்குற தொகுதிகள் கண்டிப்பாக கிடைக்காது, எண்ணிக்கை கிடைக்காது, கேட்குற தொகுதிகள் கொடுப்பாரு. ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு கூடுதலாக கொடுக்கலாம் காங்கிரஸுக்கு திமுக தரப்புல இருந்துட்டு, அதை தாண்டி எதுவும் கிடைக்காது. ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி பல விவரங்களை பகிர்ந்து நன்றி.